ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ராம ராம ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷர். முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கேட்டுன்னு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 இது இருக்குது. ஏற்கனவே நம்ம ஆஞ்சநேயா அப்படிங்கிற ஒரு வகுப்பு, அந்த வகுப்பு எடுக்க போகிறோம். 2 days கிளாஸ். இந்த கிளாஸ் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள ஆன்லைன் கிளாஸாக இருக்கும். 1. 2வது பார்த்துட்டிங்கன்னா, அந்த வகுப்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அளவுக்கு இருக்கும். அதில் ஒரு புதுவான பெர்செப்ஷனில் நீங்கள் பார்க்க முடியும். புது விஷயத்தை உங்களால் கேட்க முடியும். அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். 1. 2வது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், 6 படை வீடு. நம்மளுடைய சக்தியை மேம்படுத்துறதுக்கும் நம்ம சக்தியை முழுமையாக அது உணர்றதுக்கும் உண்டான அற்புதமான கோயில். நான் போன வாட்டி வந்தவங்க ஒருத்தங்க, அவங்க அதாவது சார் இந்த 6 படை வீடு எனக்கு இப்போது ஆசை இல்லை சார். இட்ஸ் பீங் டூ, அதாவது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துருக்கு. ஏன்னா எப்போ சொன்னாலும் எப்படி நம்ம சொல்ல முடியும், ரொம்ப இதாக இருக்கு இல்லையா. அதனால் நான் 6 படை வீடு போனோம் சொல்லிட்டு ஆசை இருந்தேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குழந்தை அப்படியே வாழ்க்கை அப்படியே போயின்னு இருக்குது. ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம், எல்லா கோயிலுக்கும் போனோம் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை எங்களுக்கு இந்த வாட்டி நிறைவேறிடுது. நான் வருஷம் வரலான்ட்டு இருக்கேன். அந்த வருஷம் இந்த 6 நாளுக்கும் அதாவது அந்த 3 நாளும் விரதம் இருந்து நான் சுவாமியை கும்பலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு காலையில் ஒரு பொழுது மட்டும் விரதம் இருந்து அந்த ஒவ்வொரு கோயிலையும் போய் வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அவங்களுடைய அந்த பேச்சே பார்த்துட்டே அப்படின்னா, அந்த முருகரை பார்த்துட்டு, ஒவ்வொரு முருகரை பார்த்துட்டு அவங்க முகத்தை, அதாவது அந்த தரிசனத்தை பார்த்துட்டு வெளியில் வருவாங்கல்ல, இந்த தரிசனத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாமியோட அந்த முகம் இருக்குது பார்த்தல, எவ்வளோ அழகாக இருந்ததில்ல. அந்த கையில் அது அப்படியே அந்த பாவனை, இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க ஒரு பாவனை காமிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் அந்த சுவாமியோட அந்த கண் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த முருகனை ரசித்தாங்க. முருகனை ரசித்தாங்க. அந்த 6 விதமான சக்தியை உணரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவேல் சார். உண்மையாகவே எனக்கு அது இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுதான் 6 படை வீடு. ஸோ இது ஒரு ரொம்ப அற்புதமானது. நம்ம சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் 2 இடத்துலேருந்து இவங்க ஸ்கந்தா டூரிசம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி மலேசியாவில் பத்திகேஃப் முருகனை பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 7397394829 இந்த நம்பர் ரொம்பவுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் அற்புதமான ஒரு நாள். அந்த நாளை பற்றிய விஷயங்களை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோங்க. 4/7/2026 உத்தராயணம் பராபவருஷம் ஆணி மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 12:30 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய திதி காலை 10:57 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பிற்பகல் 12:30 வரை, பின்பு பூசம். கடகராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை. சனீஸ்வரர் வழிபடுறதுக்கு ரொம்ப சிறப்பான அற்புதமான நாள். சனீஸ்வரர் வழிபடும் போது உங்களுக்கு தெரியும், நவகிரகங்கள் இருக்கும். நவகிரகத்தில் நாயகராக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் மேற்கு பார்த்திருப்பார். சனிக்கு பக்கத்தில் ராகு கேது இருந்துருக்கும். நம்ம வேயூர் தோழிப்பங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கோம். சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவர்களுக்கு மிகவேன்னு சொல்லுவோம். ரொம்ப அற்புதமான இது. சனி வழிபாடு எப்படி சார் பண்ணுறது, சனீஸ்வரருக்கு இந்த சனிக்கிழமை வழிபாடு எப்படி பண்ணுறது, அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலை இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் சொல்லிவிட்டு, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு சில காரியத்தெல்லாம் சில பேர் விட்டு கொடுக்க மாட்டா பார்த்துருக்கல. பிடிவாத்தின் உச்சக்கட்டத்துலேருந்து அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது அதெல்லாம் தப்பே இருந்தாலும் சில டைம் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இன்றைய நாளில் ஒன்று வரும். சில பேர் தன்னுடைய குழந்தைக்கே சப்போர்ட் பண்ணுவாள், தன்னுடைய கணவருக்கே சப்போர்ட் பண்ணுவாள், தன்னுடைய மனைவிக்கே சப்போர்ட் பண்ணுவாள், தன்னுடைய அம்மா அப்பாவுக்கே சப்போர்ட் பண்ணுவாள். சில பேர் என்னோட அம்மா அப்பா பெருசு, நீங்கள் இவங்க அம்மா அப்பா பெருசு, நான் இது பெருசு அது பெருசு, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கும். பட் யூ வில் வின், பிகாஸ் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது நியாயப்படி இருந்துருக்கும். சில நேரங்கள் இல்லைனால் நீங்கள் அதை படித்து விடுவேல். அது உங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இருப்பினும் நண்பர்கள் மூலமாக சில அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். இது சரி, இது தவறு, இது ரைட், இது சொல்லலாம், இது சொல்லப்படாது.
ஒரு பெரிய பாடம் தானே. லைஃப்ங்கிறது ஒரு பெரிய பாடம். அது இன்னொருத்தர் மூலமாக கற்றுக்குறோம், அவ்வளோதான். சரி, நமக்காக ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் சம் அதர். அப்போது சம் பர்சன் வந்து நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருவான். அந்த பாடம் வந்து நமக்கு ஒரு நல்ல இதாக இருந்து கொண்டு இருக்கும். யாராவது சொல்லி காமிச்சா உங்களுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லி காமிச்சா பிடிக்காது. ஹெல்ப் பண்ணு, தப்பு கிடையாது. பட் அகைன் அண்ட் அகைன் நீங்கள் அதையே திருப்பி சொல்லும்பொழுது பேசாமல் இது கேட்டிருக்கவே வேண்டாம், இந்த வார்த்தையே சொல்லியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு தோணல்லாம் இந்த தினத்தில் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி நிறையா விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குனா நாளாக இந்த தினம் உண்டு. எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களே, நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி ஜெயித்ததை விட பரவாயில்லையே, நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருக்குன்னு சொல்லி அந்த வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாஸ்ட் பற்றியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறது, ப்ரெசன்ட் பற்றியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஆன் தி கோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஹோட்டல் வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சோம், காஸ்மெட்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோம் ப்ராடக்ட்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டான்ஜூர் ஆர்ட் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வார். நல்லவங்களுடைய அன்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். கைக்கு புதுசாக காப்பு வாங்கிறது, கம்மல் வாங்கிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரேஸ்லெட் வாங்கிறது, ஏதேனும் உங்களுக்கு தேவையான அக்சசரிஸ் நீங்கள் நகையாகவும் தங்கமாகவும் வெள்ளியாகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களாகவும் வாங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கும். மிகப்பெரிய நபர்களை ஏர்போர்ட்லேயோ இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயோ சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடும் முருகர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் அப்பா 4-5 நாள் போட்டு வாட்டு லெஃப்ட்டு ரைட்டு எதை சொல்லலாம் எதை சொல்லப்படாது. இப்போ முடிஞ்சில்ல சார், இப்போ ஓகே தானே அப்படின்னு சொன்னாலும் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் சில விஷயத்தை டக்குன்னு ஓவராக கான்ஃபிடென்ட்டோட பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் மே காஸ் சம் டிஃபிகல்ட், அதாவது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போன்ற ஒரு பெரிய பொறுப்பு நிலைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க 1க்கு 100 முறை பார்த்து யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஜோதிடம் கற்றுக்கிறது, ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் நாட்டமாக இருந்துருக்கிறது, யோகா கற்றுக்கிறது போன்றதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு பப்ளிக் பர்சனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போவீங்க, பட்டங்கள் கொடுப்பாங்க. அதுமாதிரி முக்கியமானவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் மனசில் நினச்சிப்பீங்க, இது பாரு கரெக்டாக நேரம் வரும்போது நம்மளை கரெக்டாக இது பண்ணுறாங்களே, சரி நமக்கு ஒரு நேரம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மன சங்கடப்படுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. இட் ஹேப்பன்ஸ். ஒரு சில நேரங்கள் மனசு அப்படியே லோ மைண்டடாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு போயோ இல்லைன்னா ஒரு பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போயோ நமக்கு வந்து சில பேர்கிட்ட பேசும்பொழுதோ அந்த மன ஆறுதல் வந்து கிடைக்கும். ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறது, ரொம்ப நேரம் கேஜெட்ஸ் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த கேமில் அடிக்ட் ஆகுது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி அன்பர்கள் சில நேரங்களை நம்மளுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் அதே போன்று பார்த்திங்கன்னா நம்ம உற்றோருடனுக்காகவும் உபயோகப்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொன்னால் நம்ப வேண்டாம். சில நேரங்களில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு நட்பு மன திருப்தியை தரும். கடகராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் நம்ம முடிவெடுத்து கரெக்டாக இல்லையா, ஒரு அனுபவம் லைஃப்பில் வந்து ஏற்பட்டுருத்துன்னு வைங்களேன். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, பார்க்குறதெல்லாம் நமக்கு வந்து சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த காமாலை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மஞ்சளாக தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்கும் எடுத்துக்கலாம் கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம். ஏற்பட்ட அனுபவத்தினால பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருப்போம். அதனால் யாரை பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு இன்செக்யூர்டான ஒரு இது இருக்கும். இவங்ககிட்ட சொன்னால் திருப்பி அங்கே போய் ஏதாவது சொல்லிடுவாள், இவங்ககிட்ட சொன்னால் அங்கே சொல்லிடுவாள், இவங்க இப்படி ஆயிருமோ
அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து மனசில் திருப்பி திருப்பி ஒழிச்சுட்டு இருக்கும். அதனால் அதை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தால் போதும். எதையுமே ரொம்ப ஓவர் திங்கிங் வேண்டாம், கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றாரோடு உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்லவர்கள் நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்மந்தமாக, மீடியா சம்மந்தமாக, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தமான இதில் இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் இருக்கும். விவசாயம், மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அமோகமான பலன்களை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, நிறைய விஷயங்களும் ஒரு கவுண்டிங்லேயே ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நாமளும் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொரு டேர்மாக ஒவ்வொரு சமயமாக யோசித்து நம்ம ஒவ்வொன்றா டீல் பண்ணுறோம். ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிறது, ஸ்டாப் ஆகிறது. சில விஷயங்களை வெளியில் சொல்லவும் முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, சில நேரம் ஓப்பனாகவும் பேச முடியல, சில நேரம் அதை சொல்லாமே இருக்க முடியல. என்னன்னே தெரில சார். ஏதோ ஒரு டிஸ்டன்ஸு, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விதமான மனக்கலக்கங்கள் இருந்துட்டுருக்கிறதுங்கிறத நம்மளால் புரிய முடியுது. பட்டு வேலை வாய்ப்பு, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது சரி இதெல்லாம் பெருசாக நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக யோசிச்சுக்க வேண்டாம். அதே சமயத்தில் இவங்களை பற்றி இவங்க சொல்கிறது, அவங்கள பற்றி அவங்க சொல்கிறது, சரி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அதில் நம்ம போய் தலையிடுறது இல்லை, அதை கேட்டுக்கிறது நல்லது. இதை பற்றி அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஏதோ நம்ம சொந்தக்காராக இருக்கோம், ஏதோ நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கோம், ஏதோ வந்து ஒரு விஷயம் நடக்கிறது, அதை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் எடுத்துக்கோங்க. இறைவன் கொடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அறிவு, படிப்பு, கை கால் செயல், அதே மாதிரி நம்மளுடைய பணம், இது போன்ற விஷயங்கள். இனிமேல் நம்ம லைஃபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருந்தால் வெற்றி பெறும். அதே மாதிரி உடம்பில் உபாதைகள் இருக்கிறவங்க, பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அதை டேக் கேர் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து டாக்டர் ஆகணும், அதே மாதிரி நான் வந்து மிகப்பெரிய அஸ்ட்ரோனட் ஆகணும், நான் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணுன்ற இந்த ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்குண்டான முயற்சிகளுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசியல் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புது பொறுப்புகள், புது விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது. சரி இதுவும் தாண்டி வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம பட்ட அனுபவம், நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் நம்ம வந்து அது தொடரக்கூடாது. ஒரு தடவை நம்ம பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய பாடம். இயர் ஆஃப்டர் நம்ம அதில் வந்து முடிவெடுக்கும் பொழுது 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்தணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. கடை ஆரம்பித்தவங்க, அதேமாதிரி மிகப்பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு 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 ஃபேக்ட்ரி வச்சுருக்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். உற்றாரோடன் உதவி செய்வாங்க. பிரசித்தி பெற்ற கோயில், பிரசித்தி பெற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். மீடியா துறையில் இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சின்ன சின்ன எல்லோரும் கிண்டல் கேலி பேசணுவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும். அதே போன்று சில மாற்றங்களை நம்ம சொல்லப்படாது, நம்ம செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிப்போம். ஏன்னா சொல்லி எந்த காரியம் நடக்கலை, அது ரியல். அது வந்து முடிந்த வரைக்கும் ஒரு காரியத்தை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. பொருட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாள், சில பேர் வந்து எடுத்து சொல்லுவாள், சில பேர் அக்கறையில் சொல்லுவாள், சில பேர் பார்த்திங்கன்னா படட்டும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த எல்லா மனிதர்களும் லைஃப்பில் சந்தித்தங்காட்டி நமக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. சரி இவாளும் சொல்கிறாள், இதுவும் கடந்து போய் சில நேரம் நல்லது கூட நல்லதாக எடுத்துக்க முடியல. ஏன்னா இப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு கொடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம். எது இருந்தால் மதிப்பாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இது இருந்தால் தான் சார் மதிப்பாங்க, இந்த விஷயத்துக்காக நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டுவீங்க. ஏன்னா நான் பேசி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, முட்டி பார்த்தாச்சு, கதறி பார்த்தாச்சு, எந்த மறந்தும் இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கா. பட் ஒய் ஐ வாண்ட் டு ஒரி ஃபார் திஸ், இதெல்லாம் நான் தாண்டி வரணும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப கிளியராக இருந்துட்டுருப்பீங்க. அது ஒரு பெரிய பாடமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி வேலை, தொழில், பணம், இது போன்ற விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். செல்ஃபிஷ்னு 10 பேர் சொல்லிட்டு போட்டோம், நான் இதை நோக்கி தான் பிரயாணம் பண்ண போகிறேங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து யோசித்து பார்த்தோம்னா அலைச்சல் தான் மிச்சம் இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனாலும் அதனுடைய பலன்கள் 50% கிடைக்கிது, மீதி 50% லாஸ் ஆகுது. நான் இப்படியெல்லாம் லூஸ் பண்ணதே கிடையாது, ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு வரி வந்து இருந்துட்டுருக்கும். யாராவது திருஷ்டி பட்டு கொடுத்தா, யாராவது நமக்கு இதாக பண்ணிட்டாலா, யாராவது இதாக எடுத்தா அதாக எடுத்தான்னு சொல்லிட்டு பலவிதமான யோசனைகள் மனசில் போட்டு தாக்கங்கள் இருக்கும். நெவர் எவர் வரி அபவுட் தட். உங்களுக்கும் இந்த காலங்கள் மாறும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம், ஸ்டீல் சம்மந்தமாக, பாத்திர கடை சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு பெரிய ஒரு பப்ளிக் பர்சனாக இருந்துட்டுருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தனுசு ராசி நண்பர்களே, போராட்டங்கள் இருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, மகர ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினத்தில் என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் என்னென்னா, பலவிதமான யோசனைகள், பலவிதமான பேச்சு, பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான ப்ராப்ளம், பலவிதமான மனசில் என்ன ஓட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் டைம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி ஃபினான்ஷியலி டெவலப் ஆகிறதுக்கும், ஃபினான்ஷியலி சம்பாத்தியம் பண்ணுறதுக்கும், அதை வந்து கரெக்டாக அதை எப்படி சேவிங் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து காம்பவுண்டிங் பண்ணுறது, அதை எப்படி பெருக்கிறது, ஒரு ரூபாவை 10 ரூபா இப்படி ஆக்கிறதுங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு செயல்பட்டெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க, வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணுவீங்க. ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, நிறைய கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, புது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்களா, அதில் புது ஒரு விஷயத்தை கற்றுண்டு இதுமாரி நான் வந்து மாறப்போகிறேன், என்னோடய ஃபீல்டு நான் வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஃபீல்டு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கிடைக்கும். ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு உண்டு. நீங்களும் உங்களுடைய பேச்சு, செயல் எல்லாத்துலேயும் மாறுவீங்க. மகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, அதாவது யாருக்காக நான் பேசுகிறது, இவாளுக்காக பேசுகிறதா, ஸோ இவங்களும் எனக்கு தேவை, இவாளும் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி எடுத்தால் இப்படி இருக்குது, இப்படி எடுத்தால் இப்படி இருக்குது. அதாவது நான் ஃபுல் டைம் வந்து எனக்கு பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலையும் தொழிலும் குடும்பமும் பிரச்சனையும், இது எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருந்துகிட்ருக்கு. ஆல்சோ யூ வில் மேனேஜ். அப்போவும் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து ரொம்ப அழகாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டக் ஆகும். நீங்கள் சைக்கிள் பார்த்துருப்பீங்க, அப்படி லைனாக நிற்கும். ஒரு சைக்கிளை தள்ளி விட்டால் எல்லா சைக்கிளும் கீழே விழுகும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அந்த செயின் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்கலில் போய் மாட்டிக்கப்படாது. அதுக்கப்புறம் எடுக்க பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். விழுகும்போது ஒன்றா இருக்கும், ஆனால் நீங்கள் எடுக்கும்போது சிக்கிக்கும். அந்த மாதிரி நீங்கள் எதுலேயும் மாட்டிக்கப்படாது. ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது நல்லது. பணம், பேர், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா இதில் நம்பி ஏமாறுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்பி ஏமாறுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. சில விஷயம் கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் ஆகிற வரைக்கும் அதனுடைய ஐடியாவை இன்னும் அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். 2 தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, மீனராசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். 1 ரூபாவை பார்த்துட்டிங்கன்னா 100 ரூபா ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். பட் 1 ரூபா இருந்ததுனாலே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஐயோ என்னடா பண்ணுறது, இப்படியே நம்ம போயின்னு இருக்கோமே, லோவாகவே நம்மளுடைய இது வந்து போயின்னு இருக்க, நம்ம இன்னும் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஓட்டங்கள் வந்து ஜாஸ்தியாகும். எஸ் யூ வில். ஆனால் இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ ஒரு செடியை போட்டாச்சு, ஒரு விதையை போட்டாச்சு, அது வளர்கிறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம் இல்லையா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். என்ன நன்னா வளர்கிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான உரங்கள் போடுற மாதிரி, அதுக்குண்டான பாதுகாக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு யூ வாண்ட் டு கிவ் அ டைம். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையும். சில விஷயங்கள் இன்ட்யூஷனாக தோணும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவள் சொல்கிறது ஏன் இப்படி யோசிக்கிறாங்க, ஒரு ரொம்ப குறுக்கடாக யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். நம்ம வளர்ந்தா ஏன் பிடிக்கல, அப்படியாக்கும் இப்படியாக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்மளுடைய கோர் ஐடியா என்ன, கோரான ஒரு தாட் ப்ராசஸ் என்ன, நம்ம வந்து இதை அடையணும், இந்த கோல் வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக அவங்களுடைய கோலில் இருக்குமா.
அதில் நிறைய டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஒரு பந்து மாதிரி தான். ஸோ அதே அந்த பந்து விளையாட்டு மாதிரி தான். அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் இருக்கும். யூ வில் வின், யூ வில் கெட் அ சான்ஸ் அப்படிங்கிற மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அந்த பந்து என் கையில் கிடைச்சா போதும், நான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேங்கிற ஒரு வாய்ப்புகள் வந்து எப்படி ஃபுட்பால் பிளேயர் நினைக்கிறோம் அது மாதிரி நீங்கள் எடுத்துருப்பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில நேரங்களில் சில ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக பார்த்தோம். இந்த தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகம்.